ஆகாதது. காட்டு செடி காய் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதறது எனக்கு பொறாமையாக கூட இருந்துச்சுங்க. ஏன்னா நான்லாம் வந்து விவசாய குடும்பத்தில் கடந்து ஒன்று ஒன்றுக்கும் அத்தனை போராட்டம். ஒரு பச்சை மிளகா எடுக்கணுமா, இல்லை ஒரு வெங்காயம், இல்லை ஒரு தட்டைப்பயிறு பாசிப்பயிறுக்கெல்லாம் நம்ம விதைச்சி விட்டு அப்புறம் அதுக்கு களை வெட்டி அவ்வளோ தண்ணி பாய்ச்சி பாடுபட்டு எடுக்கணும் இல்லையா? அதுலேருந்து நம்ம வந்து காய் எடுத்து சாப்பிடணும்னா அவ்வளோ வேலை பார்க்கணும். அப்படிலாம் இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்படி எதுக்குமே பண்ணாமல் இப்படி தானா பழியாக முளைச்சி இப்படி வருதுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு பொறாமையாக இருந்துச்சுங்க. காய்ச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஓ, இது வந்து வேஸ்ட்டு, இல்லைண்ணா இது இப்படி வராது போல். நம்ம வந்து நமக்கு யூஸ் ஆகுறதெல்லாம் இப்படி வராது. கடவுளும் நம்மளை வந்து கஷ்டப்பட்டு தான் ஒன்று ஒன்றையும் எடுத்து சாப்பிட சொல்கிறாரு. சும்மா தானா பழியாக வர்றதெல்லாம் மாட்டுக்கு தான், மாடு ஆட்டுக்கு தான் வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி புல் இதெல்லாம் தலை தலைன்னு கொடுக்குறாரு. நமக்கு யூஸ் ஆகுறதெல்லாம் நாம் வந்து நாம்